ஹலோ எவ்ரிபடி வெல்கம் டு எம்எஸ்டி டெக்னீஷியன். அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ரெட்மி 9 பவர் ஆட்டோ போர்ட் ப்ராப்ளம், அது இல்லாம இந்த ரெட்மி 9 பவர்ல ஒரு இஷ்யூ அடிக்கடி என்ன வரும்னா ரீஸ்டார்ட் ப்ராப்ளம், அடிக்கடி மொபைல் டெட் ஆகுறது, பிளாக் டிஸ்பிளே, ஓகேங்களா, ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளங்கள் வந்து வருது. இது ஏன், எதனால, என்ன காரணம்? முக்கியமா இந்த ஏபிடிஐசின்னு ஒண்ணு இருக்கு. இதை ரீபால் பண்ணாலும் அல்லது லைட்டா இதை ஹீட் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. இதுக்கான காரணம் என்ன, விஷயங்கள் என்ன அப்படின்றத இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு தெளிவா நான் விளக்கமா சொல்றேன். எந்த காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவை பாருங்க. ஏன்னா நீங்க ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் எல்லாமே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்கு. சரிங்களா? எதனால நான் சொல்றோம் அப்படின்னா, இதுல வர ஒவ்வொரு லைனும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டு தான் இருக்கு. எதுக்கும் இது சம்பந்தப்படாம இல்ல. ஆனா இந்த விஷயத்த எவ்வளவு பேர் தெரியாம ஏபிடிஐசி ரிமூவல் பண்ணுங்க, ஏபிடிஐசி சேஞ்ச் பண்ணுங்க, ஏபிடிஐசி லைட்டா ஹீட் பண்ணுங்க. சரி, லைட்டா ஹீட் பண்ணா ஏன் சார் இது ரெடி ஆகுது, இந்த கொஸ்டின் கேளுங்க, அதை சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன் சார் ஒரு கெப்பாசிட்டி ஒரு இடத்துல இருந்து எடுத்தா அந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் வைக்கணும், மேக்ஸிமம் அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா அதோட வேலை ஃபில்ட்ரேஷன் பண்ற வேலை. ஆனா ஏபிடிஐசி மட்டும் 2 கெப்பாசிட்டர் எடுத்துருங்க, போன் ரெடி ஆயிடும்னு சொல்றாங்க. இதெல்லாம் யார் ரெடி ஆகுது, எதனால ரெடி ஆகுது, இதுக்கு என்ன காரணம், இது கரெக்டான தீர்வா, தீர்வு இல்லையா? இப்ப ஏபிடிஐசி மார்க்கெட்ல கிடைச்சிச்சுன்னா நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், கிடைக்கலனாலும் நம்ம எப்படி இதை பைபாஸ் பண்ணலாம்ன்றத ரொம்ப டீட்டெயிலா இன்னைக்கு வீடியோல சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம தயவு செய்து வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களோட எம்எஸ்டி டெக்னீஷியன் யூடியூப் சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா வந்திருந்தா. அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி எதனா ஷாப் கீப்பருக்கு நீங்க போயிருக்கீங்க, ஆனா எனக்கு வந்து இன்னும் ஃபால் ஃபண்டிங் தெரியல, ஸ்கீமேட்டிக் நாலேஜ் தெரியல, என்னால ஷாப்பை மூடிட்டு எங்கேயும் ஆஃப்லைன் கிளாஸ் எனக்கு போக முடியாது அப்படின்றவங்க ஜூம் மீட்டிங் த்ரூ லைவா நீங்க கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம். இல்ல சார் எனக்கு ஜூம் மீட்டிங் த்ரூ நான் லைவா கிளாஸ் மார்னிங் பேட்ச்ல எடுக்க முடியாது, இல்லை நைட் பேட்ச் கூட என்னால எடுக்க முடியாது அப்படின்னா எங்களோட எம்எஸ்டி டெக்னீஷியன் அப்படின்ற வெப்சைட் மூலியமா நீங்க வீடியோ கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோஸை பர்ச்சேஸ் பண்ணியும் நீங்க கிளாஸஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட் பண்ணிக்கலாம். அதுல எதனா ஒரு டவுட்டா இருந்தா வீக்லி இல்லைன்னா 15 நாளுக்கு ஒரு தடவை நீங்க ஜூம் மீட்டிங் த்ரூ கனெக்ட் ஆகி உங்களோட டவுட்டுகளை சொல்லலாம். சரிங்களா? அப்படி நீங்க ரொம்ப ப்ரெஷரா இருக்கீங்க, ஆல்ரெடி நான் எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போகல, எனக்கு வந்து ஃபால் ஃபண்டிங் எதுவுமே இல்லை, எனக்கு நான் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெஷர் அப்படின்றவங்க, பல வருஷமா நான் ஷாப் வச்சிருக்கேன், பட் ஆனா எனக்கு இன்னும் இந்த சில ஐசிசி நாலேஜ் இல்ல, ஐசிசி எப்படி ரீபால் பண்றதுன்னு தெரியல, எவ்வளவு விஷயங்கள் எனக்கு தெரியல, இன்னும் மொத்தமா நான் கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க, ஆஃப்லைன் கிளாஸ் வரணும்னாலும் நீங்க வரலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த செக்ஷன் ஃபுல்லா எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கீமேட்டிக் நாலேஜ் வித் நம்மளோட டயக்ராம் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு பிக்யூஐசி வருது, ஏபிடிஐசின்னு இதை தான் நம்ம சொல்லுவோம். பிஇடி 4101U3801 அப்படின்ற அந்த நேம்ல வந்து இந்த ரெட்மி 9 பவருக்கும் அடுத்தது இந்த போக்கோ M3க்கும் இந்த ரெண்டுமே ஒரே போர்டு தான், அதனால இது ரெண்டுக்கும் இந்த ஐசி வருது. இது ரெண்டுத்துலயும் காமனா இந்த ப்ராப்ளம் அதிகமா வரும். சரிங்களா? இந்த ஐசி ரிலேட்டடா இது எதனால சார் அப்படின்னா, இப்ப பவர் ஐசி இந்த ஐசியில் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு வந்து எப்படின்னா பிஎம்ஐசில இருந்து ஒரு வால்டேஜ் வரும். பிஎம்ஐசில இருந்து என்ன வால்டேஜ் வருதுன்னா விபிஹெச் லைன். இந்த விபிஹெச் லைன்ல என்ன வால்டேஜ் சார் வரும், ஏன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளவு பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுல வர வால்டேஜ்னா 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜ் வரணும். ரொம்ப பிகினரா இருக்குன்னா இதுல உங்களுக்கு விபிஹெச் லைன்ல உங்களுக்கு என்ன வரும், 3.7ல இருந்து 4.2. இதை வி 6ன்னு போட்டிருக்கு, அது எப்படின்னா அதுலயும் உங்களுக்கு 3.7ல இருந்து 4.2க்குள்ள தான் வரும். ஏன்னா இது விபேட் லைன், உங்களோட விபேட் லைன் வந்து உங்களுக்கு பிஎம்ஐசி வந்த உடனே பிஎம்ஐசி உங்களுக்கு இந்த பேட்டரி கனெக்டர்ல இருந்து ஒரு வால்டேஜ் இங்க வரும். இது வந்து பேட்டரி கனெக்டர்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா விபேட்னு ஒரு லைன் வரும். இதுல வந்து உங்களுக்கு பேட்டரியோட வால்டேஜ் 3.7ல இருந்து 4.2க்குள்ள என்ன வால்டேஜஸ் இருக்கும், அதே வால்டேஜஸ் ஐசிக்குள்ளார ஒரு டிசி டு டிசி ஐசி யூஸ் பண்ணிருப்பாங்க. அது எப்படின்னா ரெண்டு மாஸ்பெட் மூலியமா யூஸ் பண்ணி அது ட்ரெயின், கேட், சோர்ஸ் அப்படின்ற அந்த லாஜிக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாஜிக் பேசிக் நாலேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும், மற்ற யாருக்கும் இது புரியாது. சரிங்களா? பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அது என்ன பண்ணும், இங்க இருக்கிற வால்டேஜஸ் இங்க அமுச்சு விடும். ஓகேங்களா? இங்க அமுச்சு விடும். அதுக்கப்புறம் இங்க என்ன வால்டேஜ் அவுட்புட் ஆகும், பேட்டரியில இருக்கிற வால்டேஜ் தான் இங்க அவுட்புட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுல 3.7ல இருந்து 4.2 வால்டேஜ் இங்க எதுக்கு என்ன வருது, இது இன்புட் வால்டேஜா அமைது. எதுக்கு அமைது, இந்த ஐசி ஆன் ஆகிறதுக்காக. இப்ப இந்த ஐசி உங்களுக்கு இங்க ஆன் ஆகிறதுக்கு இந்த ஐசி வந்து அடுத்தது இதுல என்ன வால்டேஜ் சார் வரும், அடுத்தது இதுல என்ன செக்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா
இதுல அடுத்தது ஒர்க் ஆகுற செக்ஷன், அடுத்தது உங்களுக்கு ஒரு ஜிஎன்டி கிரவுண்ட். ஏன்னா எவ்வளவு நம்மளுக்கு பிளஸ் முக்கியமோ அவ்வளவு நம்மளுக்கு கிரவுண்டும் முக்கியம், ஜிஎன்டி முக்கியம். அதுல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷனுக்காக 2 கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரோட நம்பர் என்னன்னா C3801. என்னது C3081. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டருக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னொரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விபிஎல் லைன் வந்து ஐசிக்குள்ளார போகுது இந்த கெப்பாசிட்டருக்கு அப்புறம். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க, அது வந்து C3802. ஓகேங்களா? இது ரெண்டுத்துலயுமே என்ன வால்டேஜ் சார் வரும் இந்த கெப்பாசிட்டர்ல? இது ரெண்டுத்துலயும் வால்டேஜ் என்ன வரும்னா, இதுலயும் உங்களுக்கு 3.7ல இருந்து 4.2 தான் ஒரு வால்டேஜ் வரும். ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணா ஃபில்ட்ரேஷன் பண்ணுது, அவ்வளவுதான். இது ஒரு லைன் அமைது, இது ஒரு லைன். இது ஏன் சார் 2 லைன் வருதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா இப்ப இதுதான் விஷயமே. எவ்வளவு பேருக்கு விஷயம் முக்காவாசி தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, 2 லைன் வச்சுன்னா ஒரே லைன் தான், இது நீங்க அடுத்த லைனை செக் பண்ண தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது மிக ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இந்த லைன் நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா இது விபிஎஸ் லைன் தான் கரெக்ட், ஓகே. ஆனா இது கீழே இருக்க லைன் எதனா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வாட்டர் டேமேஜ் ஆயிடுச்சு, அல்லது சில விஷயங்கள் இங்க எதனா ஒண்ணு நடந்துருச்சு, போர்டு கீழே வந்து இந்த ட்ராக் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க வி பேட் சுவிட்சிங் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? இந்த சுவிட்ச் அவுட்புட் லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. சுவிட்ச் அவுட்புட் லைன்னா என்ன சார்? சுவிட்ச் அவுட்புட் லைன்னா புதுசா இருக்குது. நீங்க விபேட் அண்டர்ஸ்கோர் SWனா சுவிட்சிங் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு என்ன ரீசன், என்ன காரணம்? இது வரைக்கும் எனக்கு யாரும் இது சொல்லல. இப்ப நீங்க இது சொல்றீங்க அப்படின்னு நீங்க தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னா, இது இன்னும் நான் போக போக சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப இது வந்து இங்க இன்புட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது எந்த லைன் சார் இங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கெப்பாசிட்டர் இங்க யூஸ் பண்றாங்க. இந்த 2 கெப்பாசிட்டர் என்ன பண்ணா ஃபில்ட்ரேஷன் பண்ணுது. பேரலல் சர்க்யூட்ல யூஸ் பண்ணி இது ஃபில்ட்ரேஷன் பண்றாங்க. ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு பவர் ஐஸ்ல இருந்து ஒரு 1.8 வால்டேஜ் வரும். ஓகேங்களா? 1.8 வால்டேஜ் வீரேஜ் அண்டர்ஸ்கோர் L9A அண்டர்ஸ்கோர் 1.8 வால்டேஜ். இந்த 1.8 வால்டேஜ் முக்காவாசி லைனுக்கு இதுதான் போகுமே. எங்க போகும்? முக்காவாசி செக்ஷனுக்கு, முக்காவாசி ஐசி எனேபிள் பண்றதுக்கு, முக்காவாசி ஐசி ஆன் பண்றதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வால்டேஜ் தான் அமையும். இந்த வால்டேஜஸ்ல என்ன ப்ராப்ளம் வருது, பை சான்ஸ் இந்த வால்டேஜஸ்ல இதுக்குள்ளார போயிட்டு ஒரு மாஸ்பெட் வந்து இது எனேபிள் பண்ணுது. இந்த மாஸ்பெட் எனேபிள் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு லாஜிக் கேட் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த லாஜிக் கேட் யூஸ் பண்ணிருக்கும் போது இந்த லாஜிக் கேட் இது என்ன ஆகுதுன்னா இங்க ஒரு கிரவுண்ட் இருக்கும், இங்க ஒரு இந்த விபஸ் லைன் வருது. இந்த விபஸ் லைன் இந்த லாஜிக் கேட் இருக்கும் போது இது வந்து என்ன ஆகுது, எனேபிள் பண்ணுது, கேட் வந்து இதாகுது. அப்ப இந்த மாஸ்பெட் அல்லது இந்த லாஜிக் கேட் ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைல் டெட் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா ஆகாது. என்ன சார் பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? இதுக்குதான் லாஜிக் கேட் செக்ஷன், மாஸ்பெட், டிரான்சிஸ்டர் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அது எல்லாம் தெளிவா. ஏன்னா பேசிக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. நீங்க என்னதான் பில்டிங் நீங்க எத்தனை மாடி கட்டினாலும் பேஸ்மெண்ட் என்னவா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப உங்களுக்கு பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குதுன்னா நீங்க எத்தனை இன்ஸ்டியூட் போனாலும் சரி, எவ்வளவு விஷயம் கத்துக்கினாலும் சரி, நீங்க கீழே வீக்கா இருக்கீங்க. நீங்க உங்களை பொறுத்தவரைக்கும் மேல லெவல்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் சார், என்னால எல்லா போனுமே ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா எவ்வளவு விஷயத்துல ஸ்டக் ஆவீங்க. அதுக்கான காரணம் இதுதான். இப்போ ஒரு ஐசிக்குள்ளார ஒரு கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது கரெக்டா தெரியலனா இது யார் ஸ்டார்ட் ஆகுது, எதுக்கு ஸ்டார்ட் ஆகுது, அது இந்த ஐசில பர்டிகுலர் ஏன் இவ்வளவு ப்ராப்ளம் வருது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, ஓகே. அடுத்த லைனுக்கு போலாம் வாங்க. அடுத்தது வந்து நம்ம இதுல செக் பண்ண வேண்டியது என்ன சார்? அடுத்தது இதுல நம்ம செக் பண்ண வேண்டிய லைன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டர் எதுனா இதே மாதிரி பேரலல் சர்க்யூட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு வரும் ஒரு சிபில இருந்து 2 லைன் வரும். ஓகேங்களா? ஓகே, சிபில இருந்து 2 லைன் வரும். இந்த சிபில இருந்து வர லைன் 2 லைன் என்ன சார்? ஓகேங்களா? இது வந்து C3802 இந்த கெப்பாசிட்டர் இப்போ வந்து கொடுத்திருக்குது. வீராஜ் அண்டர்ஸ்கோர் L9A அண்டர்ஸ்கோர் 1.8 வால்டேஜ். சரிங்களா? இப்ப சிபில இருந்து 2 லைன் வரும். சரி, நம்ம சிபில இருந்து 2 லைன் வரதுங்காட்டியும் நம்ம இந்த செக்ஷன் ஃபுல்லா எங்க போய் பாக்குறோம், ஸ்கீமேட்டிக்ல போயிட்டு ஒரு தடவை நம்ம டீடைலா பாத்துக்கலாம். ஏன்னா எவ்வளவு பேர் என்ன பண்றாங்கன்னா நான் போர்டுல செக் பண்றேன், ஒரு பவர் பாயிண்ட்ல நம்ம சொல்றது ஈஸி, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸி. ஆனா இது எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா ஸ்கீமேட்டிக்ல ஒர்க் ஆகுதா, ஸ்கீமேட்டிக் நம்ம கரெக்டா ரீட் பண்றோமா, ஸ்கீமேட்டிக் நாலேஜ் இருக்கா, வெறும் நம்ம ஐசி மட்டும் ரீபல் பண்றோமா, ஐசி மட்டும் ரீபல் பண்றதுல என்ன பலன் இருக்கு அப்படின்றது எவ்வளவு விஷயத்த வந்து நம்ம கவனிக்கணும். இதுல கவனிக்க வேண்டிய விஷயமே என்னன்னா ஒரு ஸ்கீமேட்டிக்க வச்சுதான் ஒரு போர்டே தயாரிக்கிறாங்க. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கீமேட்டிக் இல்லைன்னா போர்டு இல்ல. ஏன்னா போர்டுன்றது ஸ்கீமேட்டிக்ல முழுக்க முழுக்க இப்ப நம்ம எப்படி சொன்னோம், ஒரு பில்டிங் எழுப்புறதுக்கு
பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னமோ, அதே மாதிரி ஸ்கிமேட்டிக் ஒரு போர்டை ரிப்பேர் பண்றதுக்கோ அல்லது ஒரு போர்டை ரெடி பண்றதுக்கோ ஃபர்ஸ்ட் அதோட ஸ்கிமேட்டிக் தயாரிப்பாங்க. ஐ மீன் ஒரு இன்ஜினியர் கிட்ட நீங்க போயிட்டு ஒரு மால் கட்டணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிளான் கொடுக்குறேன் சார். அந்த பிளான் உங்களுக்கு ஓகே பிடிச்சிருந்தா அடுத்தது நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை கட்டலாம்னுவாங்க. அதுதான் நம்ம ஸ்கெட்ச்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? இல்லைன்னா வரைபடம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஊரெல்லாம் வரைபடம், என் கிராம்ல இத்தனை கிரவுண்ட் இருக்கு, என்னோட இடம் இவ்வளவு இருக்கு அப்படின்னுவாங்க. இல்ல ஸ்கெட்ச்னு சொல்லுவாங்க, இல்ல மேப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப அதே மாதிரிதான் ஒரு போர்டை ரெடி பண்றதுக்கு, ஒரு போனை நம்ம ரெடி பண்றதுக்கோ அல்லது ஒரு போனை ஒரு போனோட தயாரிப்பு ஒவ்வொரு செக்ஷனும் ஒரு போர்டை தயாரிக்கிறதுக்கு தேவையானது அதோட ஸ்கெட்ச். அதுதான் நம்ம ஸ்கிமேட்டிக்னு சொல்றோம். அந்த ஸ்கிமேட்டிக் நாலேஜ் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளவு பேர் என்கிட்ட வர முக்காவாசி ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி 2-3 இன்ஸ்டியூட் போன ஸ்டூடெண்ட் தான் இது வரைக்கும் வந்திருக்காங்க. பேசிக்கா ரொம்ப பிகினர் ஸ்டூடெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மேக்ஸிமம் நம்ம என்கிட்ட வந்திருக்கு ஒரு 2ல இருந்து 3 பேர் தான். மீதி எல்லாமே ஒரு இன்ஸ்டியூட் 2 இன்ஸ்டியூட் மேக்ஸிமம் ஒரு இன்ஸ்டியூட்னாச்சும் போயிருப்பாங்க. எப்ப சார் போனீங்க? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போனேன் சார். சார் இப்பதான் சார் ரீசனா போனேன். உடனே கேஷ் இல்ல சார். இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு நான் வரேன். இல்லைன்னா ஒரு 6 மாசம் கழிச்சு வரேன். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எவ்வளவு பேர் இருக்காங்க. சரிங்களா? அதனால நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, ரொம்ப முக்கியமா கத்துக்க வேண்டியது, நீங்க பிகினரா இருங்க. ஆல்மோஸ்ட் நீங்க எதனா இன்ஸ்டியூட் போயிட்டு வந்திருக்கீங்களா? அதை பத்தியும் கவலை இல்ல. சரிங்களா? உங்களுக்கு நாலேஜ் கத்துக்கணும்னா நீங்க வாங்க. அதே மாதிரி ரொம்ப பிகினரா இருக்கிற ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு மட்டும் நான் ரொம்ப முக்கியமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு ஒன்னால போங்க. என்கிட்ட வரணும்னு நான் சொல்ல. அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேசிக்கா ஓகேங்களா, பேசிக்கா 2 நாள் டைம் எடுத்து உட்காந்து கூட அவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, எந்த கான்செப்ட்ல போகுது, நீங்க கேட்கிற கொஸ்டின்லாம் அவங்க பொறுமையா சொல்றாங்களா? ஏன்னா இங்க பொறுமை தான் ரொம்ப முக்கியமே. ஓகேங்களா? பொறுமை இல்லாதவங்க எதையுமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி எப்பவுமே நான் சொல்றேன், ஒரு ஐசி மட்டும் ரிவால்வ் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்றவங்ககிட்ட நீங்க தயவு செஞ்சு போவாதீங்க. சரிங்களா? சரி வாங்க இப்ப நம்ம ஸ்கெமாட்டிக் டயக்ராம் போலாம். ஸ்கெமாட்டிக் டயக்ராம் போனா இன்னும் 2 உங்களுக்கு ஈஸியா தெளிவா எவ்வளவு விஷயம் புரியும். வாங்க. ஓகே, அடுத்தது நம்ம இப்ப ஸ்கெமாட்டிக் டயக்ராமுக்கு வந்துட்டோம். ஸ்கெமாட்டிக் டயக்ராம்ல நம்ம என்னாவது ஓபன் பண்ணிக்கிறோம்? ரெட்மி ஓபன் பண்ணியாச்சு. ரெட்மி ஓபன் பண்ணி ரெட்மி போக்கோ M3 நம்ம இல்ல ரெட்மி 9 பவரே ஓபன் பண்ணிக்கலாம். ரெட்மி 9 பவர், ரெட்மி 9 பவர் ஸ்கெமாட்டிக் ஓபன் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதுல உங்களுக்கு அவ்வளவு தெளிவான விளக்கம் கிடைக்கும். இப்போ நான் சொல்றேன், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை. அடுத்தது லேஅவுட் ஓபன் பண்ணிக்கலாம். லேஅவுட் ஓபன் மட்டுமா? அடுத்தது நம்ம ஆர்டர் செலக்ஷன் ஓபன் பண்ணிக்கலாம். ரீசன் ஏன் சார் ஆர்டர் செலக்ஷன்ல முக்காவாசி விசி கொடுக்கவே மாட்டாங்க சார். சில பேர் ஆர்டர் செலக்ஷன் வச்சே போய் போட்டிட்டு இருக்காங்க. ஆர்டர் செலக்ஷன்ல ஒண்ணுமே இருக்காது. நீங்க என்ன பண்றீங்க, அதுல கொடுத்திருக்கிறத அப்படியே நீங்க ஃபாலோ பண்றீங்க. சில சமயம் இதுவே வந்து எவ்வளவு விஷயம் தப்பா இருக்கு. ஆர்டர் செலக்ஷன் எவ்வளவு விஷயங்கள் தப்பு கண்டுபிடிச்சு இருக்கும். நீங்க ஸ்கிமேட்டிக்க கரெக்டா ரீட் பண்றீங்க, ஸ்கிமேட்டிக் உங்களுக்கு அழகா தெரியுது, எந்த ஒரு டவுட்டும் இல்ல அப்படின்னா ஆர்டர் செலக்ஷனை ஈஸியா நீங்க ஓரம் கட்டிட்டு நீங்களே ஒரு ஆர்டர் செலக்ஷனை ரெடி பண்ணலாம். சூப்பரா ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? சரி இதுல நம்ம இந்த ஏபிடிஐ செக்ஷன் இருக்கா? இது இல்ல. சரிங்களா? ஏபிடி செக்ஷன் இதுல இல்ல அப்படின்னா கண்டிப்பா என்ன இது நெட்வொர்க் செக்ஷன்ல போய் பார்க்கணும். ஏன்னா ஏபிடிஐசி ஒர்க்கிங் என்ன நெட்வொர்க் செக்ஷன். அப்ப நெட்வொர்க் செக்ஷன்ல இந்த ஐசி கொடுத்துருக்காங்களா? அதே போய் பாத்துக்கலாம். ஏன்னா இந்த ஐசிக்குல இவ்வளவு ப்ராப்ளம் வரப்ப இந்த ஐசி பத்தி என்ன இவங்க சொல்ல வராங்க, என்ன கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கவனிக்கணும். சரிங்களா? ஏபிடிஐசி ஏபிடிஐசி 4G ஐசில கொடுத்துருப்பாங்க. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் இந்த ஏபிடிஐசி. சரிங்களா? இதே பாருங்க ஏபிடிஐசி இதுல கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒன்லி விபிஹெச் லைன். இதுல விபிஹெச் லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த விபிஹெச் லைன்ல என்ன வரும், 3.7ல இருந்து 4.2 வால்டேஜஸ் வரும். அவ்வளவுதான். எங்க இருந்து வரும்? பிஎம்ஐசில இருந்து. இதே வருது பாருங்க, இந்த ஐசில இருந்து உங்களுக்கு வரும். ஓகே, இது மத்த வருது. அதுக்கப்புறம் இதுல என்ன வருது, அவுட்புட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல என்ன, இதுல 1.8 வால்டேஜஸ் வரணும். நம்ம சொன்னல வீரேஜ் அண்டர்ஸ்கோர் L9A 1.8 வால்டேஜஸ். இப்ப இந்த வால்டேஜஸ் எங்க போச்சு? இந்த வால்டேஜ் நல்லா சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இப்ப இந்த வால்டேஜஸ் இருந்தாதான் இந்த போன் இப்ப உங்களுக்கு 4G நெட்வொர்க் ஒர்க் ஆகும். இந்த போனும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்ப இந்த வால்டேஜஸ் இதுல இல்ல. நல்லா பாருங்க, ஏபிடிஐசிய நான் நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். இதுல எங்கன்னா ஒரு செக்ஷன்ல இந்த 1.8 வால்டேஜ் கொடுத்துருக்காங்களா பாருங்க. ஒன்லி விபிஹெச் லைன். அப்ப இது தப்பு தானே? அப்ப ஆர்டர் சொல்யூஷனை பார்த்து நீங்க முக்காவாசி பேர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலோ அல்லது நீங்களும் ரெடி பண்ணாலும் இதை ஏத்துக்காதீங்க.
3.7ல இருந்து 4.2 ஒரு வால்டேஜ். ஓகே, ஆடியோ சொல்யூஷனை பார்த்து உங்களுக்கு அதிகபட்சமான பேர் ஆடியோ சொல்யூஷன் ஓபன் பண்ணி எங்கேயா இருந்தாலும் சரி சொல்லி கொடுக்குறாங்களோ அல்லது நீங்களே அதை ரீட் பண்றாங்களோ தயவு செஞ்சு அதை ஏத்துக்காதீங்க. ஏன்னா உங்களோட டைம் வேஸ்ட் ஆகாதீங்க. இன்னொரு விஷயம் நான் ரொம்ப முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, இதுல நான் சொன்னது 1.8 வால்டேஜஸ் எதுல இருந்து வரும்? பவர் ஐஸ்ல இருந்து, பிஎம்ஐஸ்ல இருந்து வரும்னு சொல்லியிருந்தோம். 1.8 வால்டேஜஸ் வர, ஓகேங்களா? அது இதுல கொடுக்கல. ரெண்டாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? சிபியு, சிபிஐஸ்ல இருந்து 2 லைன் வரும்னு சொல்லியிருந்தோம், அதுவும் கொடுக்கல. அப்புறம் இது இந்த ஆடியோ சொல்யூஷனை பார்த்து நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? இப்ப சொல்லுங்க, ஆடியோ சொல்யூஷன்ல எதனா புண்ணியம் இருக்குதா? ஆடியோ சொல்யூஷன்ல எவ்வளவு விஷயம் மறைக்கதான் படுமே. அது தெரியாம தான் நீங்க எல்லாரும் ஆடியோ சொல்யூஷன் பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க. உண்மையுமே சொல்றேன், ஆடியோ சொல்யூஷன் முக்காசி மறைக்கப்படும். இதை நம்பி நீங்க தயவு செஞ்சு யாரும் ரிப்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா இதை நம்பி ரிப்பேர் பண்ணீங்கன்னா முக்காசி போன் நீங்க ரிட்டர்ன் தான் கொடுக்கணுமே. உங்க வேற வழி இல்ல. இல்லைன்னா யூடியூப் நாடி போறீங்க. எவ்வளவு நாளைக்கு நீங்க யூடியூப் நாடி போக முடியும்? சரி, யூடியூப் நாடி போறீங்கன்னா இப்ப அந்த இடத்துல அந்த செக்ஷன்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அவங்க சரி கண்டுபிடிச்சு அதை ரெடி பண்றாங்க. அதே ப்ராப்ளம் உங்க போன்ல இருக்குன்னு என்ன அவசியம்? யோசிச்சு பாருங்க, என்ன அவசியமா அதே செக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு? வேற எங்கேயுமே ப்ராப்ளம் இருந்துச்சா? வாய்ப்பு இல்லையா? இந்த விபிஎஸ் லைன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சர்க்கிட்டா இருக்கலாம். அதனால அந்த நம்ம விபிஎஸ் லைன் எங்க இருக்குதோ அங்க இருந்து ஒரு ஜம்பர் அடிப்பாங்க. ஜம்பர் அடிச்ச உடனே 4G நெட்வொர்க் வந்துடும். ஓகே, அப்போ நீங்களும் உங்களுக்கு விபிஎஸ் லைன் செக்ஷன் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு என்ன உத்தரவாதம்? இப்போ 1.8 வால்டேஜ் இதுல பவர் ஐஸ்ல இல்ல கொடுக்கவே இல்லை ஆடியோ சொல்யூஷன்ல. இப்போ 1.8 வால்டேஜ் வரலன்னா அந்த ஐசி ஆன் ஆகாது. அப்ப அந்த ஐசி ஆன் ஆகலாம் உங்களுக்கு அப்படியே 4G நெட்வொர்க் வராது, ஜியோ சிம்லாம் ஒர்க்கே ஆகாது. அப்ப யார் மேல தப்பு? சரி, இதுவும் இல்லைன்னா சிபில இருந்து இது காம்யூனிகேஷன் லைன் வரணும், 2 லைன். இப்ப காம்யூனிகேஷன் லைன் இதுல வரல, அப்ப அது யார் மேல தப்பு? இதெல்லாம் ஆடியோ சொல்யூஷன்ல கொடுக்கல. இப்ப இவரே அப்படியே இதை திருப்பி போட்டு நம்ம எங்க போறோம்? ஸ்கீமேட்டிக் போறோம். சரிங்களா? ஸ்கீமேட்டிக் பண்ணோட இப்ப ஸ்கீமேட்டிக்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம எவ்வளவு விஷயத்தை நம்ம சொல்றோம் போடவே டயக்ராம் மூலியமா, அதையும் நீங்க பாத்துக்கங்க. இதை டிலீட் பண்ணிடலாம். சரி, லேஅவுட், ஸ்கீமேட்டிக். இப்ப நம்ம டைரக்டா எங்க போறோம்? எங்க போகணும்னா ஐசிக்கு போறோம். எந்த ஐசிக்கு? ஏபிடி ஐசிக்கு. இதே இருக்கு பாருங்க, ஏபிடி ஐசி. ஓகே, ஏபிடி ஐசியை காப்பி பண்ணிட்டோம், ஸ்கீமேட்டிக் வந்துட்டோம், நெக்ஸ்ட் கொடுத்தோம். இதே பாருங்க, இப்ப நான் சொன்ன கெப்பாசிட்டர் எல்லாமே இதுல இருக்கும். லைன் இதுல எல்லா லைனும் புரிய வச்சுட்டு அடுத்த செக்ஷன் நாங்க சொல்றோம். சரிங்களா? நம்பர் ஒன் நம்ம என்ன செக் பண்ண சொல்லியிருந்தோம்? இந்த கெப்பாசிட்டர்ல 3.7ல இருந்து 4.2 ஒரு வால்டேஜ் செக் பண்ண சொன்னேன். ஓகேங்களா? நம்பர் ஒன் இந்த கெப்பாசிட்டர். நம்பர் டூ இந்த கெப்பாசிட்டியில் நம்ம செக் பண்ணோம் 3.7ல இருந்து 4.2 ஒரு வால்டேஜஸ். நம்பர் த்ரீ இந்த பக்கத்துல ஒரு கெப்பாசிட்டர் நம்ம செக் பண்ணலாம், ஒண்ணு தப்பு இல்ல, 4.2 ஒரு வால்டேஜஸ். ஏன் சார் இங்க இருந்து கூட இங்க ஓபன் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாட்டர் டேமேஜ்னா இது கூட நடக்கும், இது நடக்காது அப்படின்றத நீங்க முடிவு பண்ணக்கூடாது. சரிங்களா? சின்ன சின்ன ப்ராப்ளத்தை நம்ம கவனிக்காம இருக்கோம்னா எவ்வளவு போன ரெடி பண்ண முடியாது. சரிங்களா? எல்லா போனும் ரெடி பண்ற எப்படியாப்பட்ட டெக்னீஷியனா இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன விஷயத்த கோட்டை விடுறதெல்லாம் உங்களால அந்த போனை ரெடி பண்ண முடியாது. ஆனா இந்த விஷயத்த கவனிக்கிற ஒரு சின்ன டெக்னீஷியன், அவர் ஒரு நாளைக்கு 20 போன் ரெடி பண்ற அளவுக்கு அவருக்கு திறமை இருக்குது, எல்லாம் ஈஸி ரெடி பண்றாரு, எல்லா நாலேஜும் இருக்குது. ஆனா அவர்கிட்ட ஒரு போன் ரெடி ஆகல. ஒரு புதுசா ஒரு டெக்னீஷியன் வந்திருக்காரு, 2 மாசம் தான் ஆகுது இல்ல 3 மாசம் தான் ஆகுது, அவர் இந்த போனை ரெடி பண்ணிட்டாரு, டென் பண்ணிட்டாரு, ஓகே பண்ணிட்டாரு, மொபைல் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து யாரு? அவரு மேல அது தப்பு இல்ல, ரெடி பண்ணவர் மேல தப்பு இல்ல. இதை கவனிக்காம விட்டாரு பாத்தீங்களா? இத்தனை வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருந்து இவ்வளவு அனுபவம் வந்து ஸ்கீமேட்டிக் நாலேஜ் இருந்து எல்லா நாலேஜும் இருந்தோம், ஒரு சின்ன விஷயத்த இங்க செக் பண்ணவரு இந்த 2 கெப்பாசிட்டர் செக் பண்ணாம விட்டதால அவரால் அந்த போனை ரெடி பண்ண முடியல. பட் ஆனா புதுசா வந்த ஒரு டெக்னீஷியன் இந்த லைன் எல்லாம் சீக்வன்ஸ் மூலியமா 1 by 1 செக் பண்ணிட்டு வராரு. அப்ப அவர்கிட்ட இந்த போன் ரெடி ஆகுது. காரணம் என்ன? இதுதான் டெக்னீஷியன் சொல்றது. இதுதான் பொறுமையா நம்ம செக் பண்ணணும். 1 by 1 நம்ம செக் பண்ணணும். ஒரு செக்ஷன் ஒரு 2-3 கடையில போனை ரெடி பண்ண முடியல அப்படின்னா நம்மளால ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்ப இந்த லைன் நம்ம செக் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் 1.8 வால்டேஜ் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இதே பாருங்க, இப்ப இந்த 1.8 வால்டேஜ் வீராஜ் L9 சொல்லியிருந்தேன்ல, இதே பாருங்க வீராஜ் L9. இதே பாருங்க, இங்க ஒரு கெப்பாசிட்டர், இதுல என்ன வரணும்? 1.8 வால்டேஜ் வரணும். அதுல போட்டிருக்காங்க பாருங்க 1.8 வால்டேஜ். இதே பாருங்க VDD. VDD வால்டேஜ் ட்ரெயின் டு ட்ரெயின் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது நீங்க கேள்விப்பட்டீங்களா படலையும் தெரியல. VDD வால்டேஜ் ட்ரெயின் டு ட்ரெயின். இந்த செக்ஷன் நான் சொல்லியிருந்தேன், இது ரொம்ப முக்கியம். எல்லாரும் இந்த செக்ஷன் தான் செக் பண்ணுவாங்க. இந்த செக்ஷன் வந்து ஏன் எதுக்குன்னு தெரியறதில்ல, ஆனா அதனால இந்த கெப்பாசிட்டர் செக் பண்றது இல்ல அப்படின்னு.
இது ஏன் எதுக்கு அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இன்னொரு 2 லைன் நான் கண்டிப்பா வரும் சார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது எந்த 2 லைன்? எந்த 2 லைன்? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா RFF2 டாட்டா, RFF2 கிளாக். RFF2 டாட்டா, RFF2 கிளாக். இது எங்க இருந்து சார் வரும்னா சிபில இருந்து வரும் டைரக்டா. நடுமத்துல எப்பனா ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க சம்டைம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதே பாருங்க டேட்டா சிபில இருந்து வருது. SM4250 CPU. SM4250. என்னது இது? சிபி தானே? ஓகேங்களா? இப்ப இந்த லைன் எங்க இருந்து எங்க போகுது? நல்லா பாருங்க. இந்த லைன் இங்க எங்க போகுது? இந்த லைன் இங்க இருந்து எங்க போகுது? நம்மளோட ஏபிடிஐசிக்கு போகுது. இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குற பாருங்க. இதே பாருங்க ஏபிடிஐசிக்கு வந்துச்சு பாருங்க. ஏபிடிஐசிக்கு மத்த ஐசிசிக்கு எதனா போனாலும் அங்கேயும் போய் கண்ட்ரோல் பண்ணும். இது 4G கூட இந்த லைன் போலாம். இந்த பாத்தீங்களா 4G போயிட்டு கூட இங்க வரலாம். அதுக்கு மொத்தம் 2-3 இடத்து கூட போலாம். ஒண்ணு இதெல்லாம் தப்பு இல்ல. இப்போ இதுல உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்? இதுல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா 99% நோ சர்வீஸ் வரும். இது யாருக்குன்னா தெரியுமா? இப்ப இந்த நோ சர்வீஸ் வரதுல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? நம்ம 4G ஐசி ரீபில் பண்ணா போன் ரெடி ஆயிடுது. காரணம் என்ன? இல்ல 4G ஐசி சேஞ்ச் பண்ண ஏன் ரெடி ஆகுது? அப்ப இந்த ஏபிடி ஐசி கொஞ்சம் இங்க லீக்கேஜ் ஸ்டார்டேஜ் சம்திங் ஆகுது. இல்ல அங்க 4G ஐசி லீக்கேஜ் ஸ்டார்டேஜ் எதனா ஆகணும். இல்ல இந்த செக்ஷன்ல எதனா ப்ராப்ளம் இருக்கணும். ஏன்னா எவ்வளவு பேரு இந்த 9 பவர் 4G ஐசி ஹீட் பண்ணா எனக்கு 4G நெட்வொர்க் வந்தது சார். இல்ல இந்த ஏபிடி ஐசி ஹீட் பண்ணா எனக்கு 4G நெட்வொர்க் வந்து சார். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த RFF டாட்டா அண்ட் கிளாக் லைன். இந்த லைன்ல ரொம்ப முக்கியமான செக்ஷன். இது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா 99% உங்களுக்கு நோ சர்வீஸ் ஆகிறது உறுதி. அது யாராலையுமே மாத்த முடியாது. இப்ப இதுல சிபில இருந்து இது உங்களுக்கு ஆடியோ சொல்யூஷன் கொடுத்துருக்காங்களா? பாருங்க நம்ம ஆடியோ சொல்யூஷன் 2வது போலாம். பாருங்க ஆடியோ சொல்யூஷன் வந்துருச்சு. பாருங்க இந்த லைன் எங்கனா கொடுத்துருக்காங்களா? ஒன்லி VPA APT அடுத்தது VPH லைன் 3.7ல இருந்து 4.2. இது அவுட்புட்ல இருந்து 1.8 வாட்ல இருந்து 3.0 ஒரு அவுட்புட் ஆகும். 4G IC போகும். எங்க போகுதுன்னு பாருங்க நேரா 4G IC போகும். இது வந்துச்சு பாருங்க 4G IC. VPA உங்களுக்கு இருங்க காமிக்கிறேன் பாருங்க. இதே பாருங்க இந்த இது VPA APT என்ன வால்டேஜ் வருதுல 1.8ல இருந்து 3.0 ஒரு வால்டேஜஸ் வரும். இதெல்லாம் செக் பண்ணது எவ்வளவு பேர் டயோடு வேல்யூ செக் பண்ணுவாங்க? வால்டேஜ் லெவல் செக் பண்ண மாட்டாங்க. ஒன்லி டயோடு வேல்யூ மட்டும் வச்சு கதையை ஓட்டின்னு அப்படியே இருப்பீங்க. டயோடு வேல்யூ வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க சார். வால்டேஜ் ரேஞ்ச் தெரியணும். வால்டேஜ் ரேஞ்ச் எந்த அளவுக்கு தெரியுதோ அப்பதான் போனை நம்ம ரெடி பண்ண முடியும். எல்லாம் ரெடி பண்ண முடியாது. இதுவும் இங்க விஷயம் இருக்கு. ஏன்னா எல்லாம் ரிவர்ஸ் பை ஃபார்வர்ட் பை மட்டும் செக் பண்றாங்க. வால்டேஜ் லெவல் செக் பண்றதுல எங்க என்ன வால்டேஜ் வரும்னு தெரியல. இந்த வால்டேஜ் எதனால டிராப் ஆகுது டவுன் ஆகுது அடுத்த லெவல் நம்ம எங்க செக் பண்ணணும் எங்க போகணுன்றது தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னது டயோடு வேல்யூ, அது ரிவர்ஸ் பை ஃபார்வர்ட் பை இது மட்டும் தான் தெரியும். வேற எதுவுமே தெரியாது. அப்படின்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? இப்ப இது வரைக்கும் நம்ம இங்க பாத்துட்டோம். ஸ்கீமேட்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிட்டேன் நான் டீடைலா இங்க என்ன லைன் வருது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதுல இப்ப அவுட்புட் இங்க ஆகுது. இப்ப அந்த அவுட்புட் ஆகும் மொத்தம் ப்ராப்ளம் வருது. எப்படி சார் இது ப்ராப்ளம் வருது? என்ன காரணம்? இப்பதான் உங்களுக்கு இங்கதான் இங்க பிரச்சனையே இருக்கு. இங்கதான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அப்ப பேசிக் கண்டிப்பா நல்ல நாலேஜபிள் பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ப்ராப்ளம் வராது. ஏன்னா மேக்சிமம் பேசிக் கிளாஸே வந்து ஒரு நாள் 2 நாளுக்குள்ள முடிச்சிடறாங்க எவ்வளவு பேர். ஆனா அப்படிலாம் முடிக்க முடியாது. பேசிக் கிளாஸ் எவ்வளவு முக்கியன்றது அந்த பேசிக் கத்துக்கினா அது மூலியமா சர்க்கியூட் நாலேஜுக்கு போயிட்டு CPU லெவல்ல கரெக்டா நம்ம CPU தான் ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்க. அவங்களுக்கு மட்டும்தான் பேசிக் எவ்வளவு முக்கியம், ஐ மீன் பேஸ்மெண்ட் எவ்வளவு முக்கியம்னு தெரியும். பில்டிங் எத்தனை மாடி வேணாலும் ஏப்பிடலாம். ஓகேங்களா? திடீர்னு ஒரு நிலநடுக்கம் ஒண்ணு இல்ல ஒரு 10 சென்டிமீட்டர் நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அப்படி கீழே வந்துவிடும். எத்தனை மாடி ஏப்பினாலும். ஆனா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா சொல்லுங்க 50% நிலநடுக்கம் வந்தாலும் ஒன்னும் அசைக்க முடியாது. இதுதான் வாழ்க்கையும். இதுதான் செல்போன் ரிப்பேரிங்ல இருக்கு. செல்போன் ரிப்பேரிங்ல இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் எவ்வளவு பேரு. ஏன்னா எவ்வளவு பேர் என்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே 2 இன்ஸ்டியூட் 3 இன்ஸ்டியூட் போன ஸ்டூடெண்ட் தான். அதனால நான் இவ்வளவு தெளிவா தைரியமாவும் சொல்றேன். அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே எனக்கு அதிகபட்சமா நான் பார்த்தது எந்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீமேட்டிக்கல் அடுத்தது பேசிக்கல் தான். இதுக்கப்புறம் அவங்க ஈஸியா இந்த ஐசி ரீபில் பண்றது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 இன்ஸ்டியூட் போயிட்டாங்க. ஐசி ரீபில் பண்றதுலாம் அங்க கத்துக்கினாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் ஆல்மோஸ்ட் அவங்க சில பேர் என்ன பண்றாங்க 7-8 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. அவங்களே செஞ்சுறாங்க. அவங்களே தெரியுது ஐசி ரீபில் பண்றதுலாம். ரொம்ப பிகினரா இருக்குன்னா 1-2 இன்ஸ்டியூட் போறாங்க. ஐசி ரீபில் பண்றது எல்லாம் கத்துக்கிறாங்க. ஆனா இந்த ஸ்கீமேட்டிக் பேசிக் வெறும் ஆடியோ சொல்யூஷன் மட்டும் பாக்குறவங்க எல்லாம் இன்னமும் மாட்டின்னு தான் முடிக்கிறாங்களே. நான் இன்ஸ்டியூட் போனேன் சார். இந்த இன்ஸ்டியூட் போனேன் சார். 1 மாசம் எடுத்தாங்க 2 மாசம் எடுத்தாங்க. இந்த இன்ஸ்டியூட் போன 15 நாள்லயே எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சார். நீங்க பேசிக்கா நீங்க யோசிக்கிற ஒரே விஷயம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப போகும்போது நீங்க 15 நாள் எந்த கொஸ்டினும் கேட்க முடியாது. அவங்க சொல்றதுதான் வேத வாக்கு.
அவங்க சொல்றதுதான் விதி, அவங்க சொல்றதுதான் திருவாக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அவங்க சொல்றதுதான் எல்லாமே நினைப்பீங்க. ஆனா அதை விட்டுட்டு வந்து நீங்க ஒரு 2 மாசம் ஷாப் ஓபன் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்டு பாருங்க யாரா இருந்தாலும். என்கிட்ட கூட நீ கத்துங்க, என்ன கூட நீ கேள்வி கேளுங்க. நான் உங்களுக்கு எந்த ஆன்சரா தான் நான் கொடுக்குறேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. லைஃப் டைம் நான் ஸ்கீமேட்டிக் சப்போர்ட் கொடுக்குறேன். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. லைஃப் லாங் நான் இருக்கிற வரைக்கும் ஸ்கீமேட்டிக் உங்க கூட இருக்கும். அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் எதனா ஒரு வழியில. ஓகேங்களா? ஆனால் நீங்க இந்த 15 நாள்ல ஒரு மாசத்துல சரி நீங்க கத்துக்கிட்டு போயிட்டு கடையை ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு வரும் பாருங்க அந்த டவுட். அந்த டவுட்டுக்கு அப்புறம் தான் மத்த இன்ஸ்டியூட்டை நீங்க தேட ஆரம்பிப்பீங்க. சரி இங்கதான் நம்ம கத்துக்கல, வேற இன்ஸ்டியூட்லனாச்சும் நம்ம கத்துக்க முடியுமா அப்படின்னு நீங்க பாக்குறப்பதான் உங்களுக்கு கொஸ்டின் அதிகமா வரும். அப்ப நீங்க வேற இன்ஸ்டியூட் போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க கொஸ்டினை கேளுங்க, செக்ஷனை கேளுங்க. எந்த செக்ஷன்ல ப்ராப்ளம் வந்தாலும் இந்த செக்ஷனை எப்படி ரெடி பண்றதுன்னு ஒரு வரிசையா ஒரு 5-6 கொஸ்டின் வைங்க. அதுல கரெக்டா பதில் வருதான்னு பாருங்க. எந்த இன்ஸ்டியூட் இருந்தாலும் பதில் வந்தா அங்க போய் சேர்ந்துங்க. நோ ப்ராப்ளம். ஏன்னா இருக்கிறதே எங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா? அதிகபட்சமா 15 நாள் 10 ஸ்டூடெண்ட் வந்தா போதும், அவ்வளவுதான். ஏதோ ஐசி ரிப்பேர் பண்ணி கொடுத்தோமா, ஏதோ ஒன்று கத்து கொடுத்தோமா, அப்படிதான் இப்போதைக்கு ஓடிங்குது செல்போன் டிபார்ட்மெண்ட். இன்னும் எவ்வளவு பேர் மாட்டின்னு முழிக்கிறாங்க ஸ்டூடெண்ட். என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் நான் இந்த இன்ஸ்டியூட்ல வந்தேன் சார், அந்த இன்ஸ்டியூட்ல வந்தேன் சார், ஏன்னா இதுதான் நான் கத்துக்கினேன், இதுக்கப்புறம் எதுவும் கத்துக்கல, எந்த சப்போர்ட்டும் இல்லை, அது இல்லை இதுல நான் சொல்லும் போது அது எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரிதான் எல்லாருக்கும் இருக்கும். என் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சப்போர்ட் கொடுக்கலாம், அவங்களே என்னை பத்தி சொல்லுவாங்க தான். இன்னொரு ஸ்டூடெண்ட்ல இன்னொரு இன்ஸ்டியூட்ட சொல்லுவாங்க. இது ஒண்ணு தப்பு இல்ல, நம்ம சப்போர்ட் கொடுக்கலாம் சொல்லுவாங்க தான். இந்த மாதிரிதான் இருக்குது. ஆனா முக்கியமா சொல்ற ஸ்கீமேட்டிக்னு ஒண்ணு இருந்தா உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் தேவைப்படாது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது அவுட்புட் செக்ஷன். இப்ப நம்ம இந்த அவுட்புட் செக்ஷன்ல நம்ம சொன்னோம். இப்ப இந்த ஸ்விட்சிங் சொன்னோம் பாத்தீங்களா? இது என்ன பண்ணுதுன்னா இந்த ஐசிக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா மோஸ்பெட், டயோட், லாஜிக் கேட், இது மூணுத்தையும் கவர் பண்ணுது. இப்ப மோஸ்பெட் ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்க, என் சேனல் மோஸ்பெட் இல்ல பி சேனல் மோஸ்பெட். ஓகேங்களா? இப்ப என் சேனல் மோஸ்பெட்க்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க லைன் வந்துருது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கீங்க. எங்க இருந்து இங்க வந்துருச்சு பி என் சேனல் மோஸ்பெட்க்கு லைன் இங்க வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து என்னது சோர்ஸ்னு எடுத்துங்க இல்ல ட்ரெயின் எடுத்துக்கங்க. ட்ரெயின். ஓகேங்களா? அடுத்தது இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க கனெக்ட் ஆகுது. அப்ப கேட் இதுக்கு வந்து ஹை வோல்டேஜ் ஒண்ணு இல்ல சேம் வோல்டேஜ் ஒண்ணு இல்ல, அதுக்கு தான் இந்த செக்ஷனை ஸ்விட்சிங்க்கு யூஸ் பண்றாங்க. கேட் சாரி ட்ரெயின், சோர்ஸ், கேட். இப்ப இது நடுமயத்துல என்ன நடக்கும்? நடுமயத்துல நடக்கும் ஒரு டயோடு யூஸ் பண்ணுவாங்க. ஐசிக்குள்ளார இருக்குதுலாம் டயோடு யூஸ் பண்றாங்க. இந்த டயோடு இப்படி ஏன் நடுமயத்துல யூஸ் பண்றதுல என்ன சார் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க உங்களுக்கு ஷார்ட் சர்க்கிட் ஆனாலும் போன் டெட் ஆகாது. எவ்வளவு பேர் செக் பண்ணி பாருங்க, இல்ல ஷார்ட் பண்ணி கூட பாருங்க. அன்னைக்கு சொல்ற ஷார்ட் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணி தான் பாருங்களாம். இந்த டயோடு என்ன பண்ணும், இங்க தடுத்துரும். இந்த ஐசி ஹீட் ஆகும், ஓவர் ஹீட். அப்படி இல்லைன்னா இந்த 1.8 வால்டேஜ் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ அப்படி இன்புட் அண்ட் அவுட்புட்னு சொல்லி ஒரு சர்க்கிட் இதுக்குள்ளார வந்து இது வந்து எனேபிள் பண்ணும். ட்ரெயின் டு ட்ரெயின் அப்படின்னு சொல்ற ஒரு மாஸ்பெட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் செக்ஷனை செக் பண்ணும். ஓகேங்களா? அவுட்புட் செக்ஷன் இங்க மேல போகும். இப்ப இந்த செக்ஷனை நீங்க முழுசா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும். நான் சொல்றதெல்லாம் கரெக்டா உங்களுக்கு புரியும்னா பேசிக் நாலேஜ் இருந்தா தான் புரியும், இல்லைன்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. இப்ப இது இந்த லைன் யார் சார் கொடுத்துருக்காங்க? நீங்க எல்லாம் நினைப்பீங்க வி அவுட்புட் எல்டிஓ அப்படின்னு. இது அவுட்புட் செக்ஷன் நினைப்பீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. எவ்வளவு பேர் தான் நினைக்கிறாங்களே. இது ஓவிபி. ஓவிபினா ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன். இது இண்டக்டர் இங்க கொடுத்துருக்காங்க 1 மைக்ரோ ஹென்றி. இதே 1 மைக்ரோ ஹென்றி தான் உங்களுக்கு எங்க கொடுத்துருப்பாங்க? யோசிச்சு பாருங்க, நல்லா விபிஹெச் லைன்லயும் கொடுத்துருப்பாங்க. யார வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு டவுட் இருந்தா எந்த போர்டு வேணாலும் செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி விபிஹெச் லைன்ல உங்களுக்கு ஒரு 1 மைக்ரோ ஹென்ரில கொடுத்துருப்பாங்க 1 யூஹெச்ல. இந்த இண்டக்டர் மூலியமா இப்ப அவுட்புட் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஃபில்ட்ரேஷன் பண்ணும். இது என்சின்னு கொடுத்துருக்காங்க, இது இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபில்டர் பண்ணும். இதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா 4JICக்கு போகும். ஃபோர் ஜேசிக்கு
இது போகுது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது கண்ட்ரோல் பண்ணும். எப்ப ஆன் ஆகணும், எப்ப ஆஃப் ஆகணும். எப்படி புரியுதுங்களா? இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐசிக்குள்ளார இருக்கிற மோஸ்பெட், ரெஞ்சிஸ்டர் இது எல்லாம் கலந்து இது இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இனேபிள்னு சொல்லுவோம் இத. இந்த எனேபிள் லைன் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்ட்ரோல் லைன்ன்றது எனேபிள் லைன் எடுத்துக்கங்க. இது முக்காவாசி கண்ட்ரோல் பண்றது இதுதான். நெட்வொர்க் செக்ஷனுக்கு சம்பந்தப்பட்ட செக்ஷனை RFF லைன் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஐ மீன் போட்டோகால்ஸ்னு சொல்லலாம் இதை நம்ம. 1 by 1 எனேபிள்னு சொல்லலாம், போட்டோகால்ஸ்னு சொல்லலாம். என்னை பொறுத்தவரை எனேபிள்னு சொன்னாதான் உங்களுக்கு புரியுன்றதால தான் நான் எனேபிள்னு சொல்றேன். ஏன்னா இன்னும் எவ்வளவு பேருக்கு I2C லைன் என்ன அப்படின்றதுலாம் இன்னும் பிகினர் எவ்வளவு பேருக்கு தெரியாது. அப்ப இது மொத்த செக்ஷன் என்ன பண்ணுது, இந்த ஐசிக்குள்ளார இருக்கிற இன்னும் சில கம்போனன்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான் இங்க ஒர்க்கிங் கான்செப்டே. சரி, ஓகே சார். இப்ப இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்கு ரீஸ்டார்ட் ஏன் ஆகுது? ஓகேங்களா? இப்ப நான் ஆல்மோஸ்ட் இதுல இது ஃபுல்லா நான் ஸ்கீமேட்டிக் மூலியமா சொல்லிட்டேன். ரீஸ்டார்ட் ஆவறத வாங்க நம்ம டயகிராம் மூலியமா போய் சொல்லிடுறேன். இப்ப CPU வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த செக்ஷன் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த செக்ஷனை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் எப்படி ஒர்க் ஆகுது போகுதுன்னு. இதுலயே நம்ம டயகிராமையும் சொல்லியாச்சு, ஸ்கீமேட்டிக் மூலியமும் சொல்லியாச்சு. இப்ப சிபிக்கு வந்தாச்சு. இப்ப சிபில என்ன சார் ஆகும்? சிபில இருந்து நம்ம சொன்ன மாதிரி 2 லைன் வருது. RFF to data, RFF to clock. 1.8 voltage. இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க அவுட்புட் ஆகுது. L3801 VPA underscore APT இந்த வால்டேஜஸ். இது கூட ஒரு GND கிரவுண்ட் இந்த சைடும். இப்போ இது கூட ஒரு கெபாசிட்டர் C3804. ஓகேங்களா? இதுல இங்க பவர் ஐசி RFICக்கு போகுது. இதுலதான் நம்ம இந்த OVP லைன் இங்க அவுட்புட்ல இங்க வரும். OVP ஓவர் வால்டேஜ் ப்ரொடெக்ஷன். இதுதான் இங்க அவுட்புட்னு இருக்குது. அவுட்புட் சுவிட்ச் அப்படின்னு. ஓகேங்களா? ரீசெட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ரீசன் என்ன? ஆட்டோ போட்டு வரதுக்கு காரணம் என்ன? ஆட்டோ போட்டு அடிக்கடி வரும். இப்ப வந்து பாருங்க, இதுதான் நம்மளோட பூட் செக்ஷன். TP3910, TP3914. இதுல உங்களுக்கு 1.8 வால்டேஜஸ் வரும். ஓகேங்களா? இதுல வந்து உங்களுக்கு இதை நீங்க இங்க ஷார்ட் இங்க இருந்து இங்க ஷார்ட் பண்றீங்க. என்ன பண்றீங்க? ஷார்ட் பண்ணா என்ன ஆகுது? ஹை. ஓகேங்களா? ஹைல இருக்கு. நீங்க ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகேங்களா லோ ஆயிடும். I 1 from 2 I 0 from low. இந்த 1ன்னா என்ன, 0னா என்ன? அதுவும் லாஜிக் கேட் கம்ப்ளைண்ட் ஆஃப் யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு தான் தெரியும். மற்ற நபருக்கு புரியாது. ஓகேங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் நீங்க பண்ணிக்க தேவையில்ல. ரொம்ப ஓப்பனா நான் சொல்றேன். லாஜிக் கேட் கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னா 1ன்னா என்ன, 0னா என்ன அப்படின்றது இந்த கான்செப்ட் தெரியும். லாஜிக் கேட் தெரியாதுன்னா இது தெரியாது. வேணா லாஜிக் கேட்டை பத்தி உங்களுக்கு சில விஷயம் தெரியணும்னு நீங்க நினைச்சா கூட நானே யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். ஆனா அது ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நான் அதுல கொடுத்துருப்பேன். சில விஷயங்கள் நீங்க திரும்ப திரும்ப அதுல பார்த்தாலும் சில கன்ஃபியூஷன் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். வேணா கொஞ்ச நாச்சும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதே MST டெக்னீஷியன் அப்படின்ற இந்த யூடியூப் சேனல்ல இருக்கு, போய் பாத்துக்கங்க. ஓகே, சரிங்களா? இப்ப இந்த 1.8 வால்டேஜஸ் என்ன ஆகுது? நீங்க ஷார்ட் பண்றீங்க. ஷார்ட் பண்ணி என்ன பண்றோம்? நம்ம கனெக்ட் பண்றோம். எதுல? சிஸ்டத்துல. அப்ப என்ன ஆகுது? இந்த புரிஞ்சுங்க, USBID USBID லைன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரா பூட் மோடா மாறுது. இப்ப பூட் மோடா மாறின உடனே இந்த டாட்டா பிளஸ் டாட்டா மைனஸ் இது என்ன ஆகுது? RXTX மாறுது. இதுதான் கரெக்டான கான்செப்ட். இதுதான் உண்மையும் கூட. ஏன்னா கரெக்டா சர்க்கியூட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாம் உங்களுக்கு புரியும். நாலேஜ் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா புரியாது. RXTXனா என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? RXTXனா முத நல்லா யோசிச்சு பாருங்க. IMEI நம்பர் இல்ல அப்படின்னும் போது யார் யாரெல்லாம் நீங்க USB கனெக்ட் பண்ணும் போது யார் யார் போன்ல டிடெக்ட் ஆகலையோ அப்ப இந்த RXTXன்றதுல ரெண்டு லைன் ஜம்பர் அடிச்சுட்டு கனெக்ட் பண்ணி IMEI நம்பர் மாத்தினாங்க, சாஃப்ட்வேர் போட்டாங்க. இப்ப இதே நல்லா யோசிச்சு பாருங்க. TX plus
எக்ஸ் மைனஸ் ஐ மீன் நெகட்டிவ், அதே மாதிரி ஆர் எக்ஸ் பிளஸ் ஆர் எக்ஸ் நெகட்டிவ் எதுல வந்திருக்கு? யூஎஃப்எஸ்ல வந்திருக்கு. இந்த பழைய கான்செப்ட் தான் இப்ப புதுசா கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுல ஒன்னு ரெண்டுத்துலயும் ஆர்எக்ஸ் ஒன்னு இருந்துச்சு, டிஎக்ஸ் ஒன்னு இருந்துச்சு, ரெண்டு இருந்துச்சு, அவ்வளவுதான். இதுல எத்தனை இருக்கு? 4 இருக்கு. இதான் வித்தியாசமே. 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே இல்ல. யார் ரெண்டுனா காம்யூனிகேஷன் இங்க அதிகமா இருக்கு. காம்யூனிகேஷன் அதிகமா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க நீங்க? விசிசி, விசிசி கியூ, சிஎம்டி, டேட்டா 0, ஜிஎன்டி 5 லைன் ஜம்பர் அடிச்சு நீங்க சாஃப்ட்வேர் போட்டிருந்தீங்க. இப்ப இந்த 4 லைன் சாஃப்ட்வேர் போடுறதுக்கு இந்த யூஎஃப்எஸ் இஎம்எம்சில இருந்து 5 லைன் ஜம்பர் அடிச்சீங்க. இப்ப யூஎஃப்எஸ்ல என்ன பண்றோம்? இந்த 4 லைன் என்ன பண்றோம்? ஜம்பர் அடிக்கிறோம். இது வெளியே வந்து என்ன டிபி டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்திருந்தா வெளியே நம்ம அடிக்கலாம். டிபி டெஸ்ட் பாயிண்ட் இல்லைன்றதால தான் சிபிஐ ட்ரில் பண்ணி நம்ம என்ன பண்றதா இருக்கு? சாஃப்ட்வேர் போடுறதா இருக்குது, எஃப்ஆர்பி லாக் அன்லாக் பண்றதா இருக்கு, மற்ற விஷயங்கள்லாம் நம்ம செய்யறதா இருக்கு. இதுதான் காரணம். அப்ப பழைய மெத்தட் தான் இப்ப லேட்டஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து புதுசு பேசலாம். அப்ப பழசு நம்ம அதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புதுசு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த யூஎஸ்பி ஐடி, இந்த யூஎஸ்பி ஐடி லைன் என்ன ஆகுது? இந்த பூட் யூஎஸ்பி பூட்னு இருக்கு பாத்தீங்களா, இது கூட மேட்ச் ஆயிட்டு அப்ப என்ன ஆகுது? இந்த டேட்டா பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன ஆகுது? உங்களுக்கு ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வி பஸ் இந்த லைன் பிளஸ் 5 வால்டேஜ் என்ன ஆகுது? ரிட்டர்ன் பூஸ்ட் ஆகி, ரிட்டர்ன் பூஸ்ட்னா நம்மளோட பேட்டரி வால்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேட்டரி வால்டேஜ் டிசி டு டிசிஐசி வந்து பாத்தீங்கன்னா அந்த விபஸ் லைன் கூட கனெக்ட் ஆகி நம்ம என்ன கேபிள் கனெக்ட் பண்றோமோ அல்லது நம்ம மவுஸ் கனெக்ட் பண்றோமோ எது கனெக்ட் பண்றோமோ அதுக்கு 5 வால்டேஜ் தள்ளி விடுது, ரிட்டர்ன் வால்டேஜஸ் வருது. அதனாலதான் நீங்க பென் டிரைவ் சர்வர்னாலும் ஒர்க் ஆகுது, யூஎஸ்பி ஐ மீன் நம்ம சிஸ்டத்தை நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒர்க் ஆகுது, ஒரு மவுஸ் போட்டாலும், ஏன்னா டச் ஒர்க் ஆகலாம் மவுஸ் போட்டு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, அப்பயும் ஒர்க் ஆகுது. இதுக்கான ரீசன் என்னன்னா ரிட்டர்ன் ஒர்க் ஆகுறது. அதுக்கு முக்கியமா காரணம் என்ன? யூஎஸ்பி ஐடி லைன் தான் அதை வந்து என்ன பண்ணும்? காம்யூனிகேஷன் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கினாதாங்க நீங்க போனை ரெடி பண்ண முடியும். அதனாலதான் இதை வந்து என்ன ப்ராப்ளம்னா இந்த 1.8 வால்டேஜ் இதுவும் இந்த போர்ட் இது லைனும் ஒண்ணு பாருங்க நல்லா. வீரேஜ் எல் 9A 1.8 இதுலயும் வீரேஜ் எல் 9.8. இது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்? இந்த டெஸ்ட் பாயிண்ட் இப்ப உங்களுக்கு காப்பி பண்றேன். டெஸ்ட் பாயிண்ட் என்னது? TP3914. TP3914. இப்ப ஸ்கீமேட்டிக் போலாம். TP3914. நெக்ஸ்ட் கொடுத்தோம். அது வந்துச்சு பாருங்க. பாருங்க என்ன வந்திருக்கு பாருங்க. வந்திருக்குங்களா? வீராஜ் L9 1.8 வாட்டேஜ். இங்க என்ன பண்ணிருக்காங்க? 10K ரெஜிஸ்டர் கொடுத்திருக்காங்க. இங்க இருந்து நீங்க என்ன பண்றீங்க? ஸ்டார்ட் பண்றீங்க. அப்ப என்ன ஆகும்? இங்க என்ன ஆகுது? லாஜிக் ஹை ஆகுது 1. ஓகேங்களா? உடனே இங்க என்ன ஆகுது? 1K ரெஜிஸ்டர் மூலமா இங்க அவுட்புட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே போட்டு வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறீங்க. எடுத்தோன்னே என்ன ஆகுது? லாஜிக் லோ ஆகுது. அப்ப இது என்ன ஆகுது? 0 1 0 அடுத்தது 0 தான் அது. அதுக்கப்புறம் 1 ஆகுது. இது என்ன போட்டிருக்காங்க பாருங்க. SMD டவுன்லோட் மோட். சிஸ்டம் மேனேஜ் டெஸ்ட் பாயிண்டர் டவுன்லோட் மோட் வர வைக்கிறதுக்காக இது நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த வால்டேஜஸ் என்ன ஆகுது? அந்த காம்யூனிகேஷன் லைன் கூட, எந்த காம்யூனிகேஷன் லைன் கூட அதையும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் வாங்க. இப்ப இதை நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். சாரி, இதை நெக்ஸ்ட் கொடுத்தா இங்க வராது. இது அடுத்து நம்ம டயக்ராம் போலாம் வாங்க. நம்ம டயக்ராம் கொண்டோம். இப்ப இந்த 1.8 வால்டேஜஸும் இந்த 1.8 வால்டேஜஸும் இந்த பிளிச்சுவேஷன் இது கூட ஆவர்த்தம் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, இந்த RF டாட் அண்ட் கிளாக் லைன் 2 இருக்கு பாத்தீங்களா, இந்த லைனும் நம்மளோட EMMC அந்த லைன் காம்யூனிகேஷனும் உள்ளார ஐசிசி எதுக்குள்ள SOC சொல்றது CPU வந்துன்றது நம்ம பேரை சொல்றோம். ஆனா உண்மையான கரெக்டான பேர் அது SOCன்னு சொல்லுவோம். SOCக்குள்ள காம்யூனிகேஷன் ஆகுது. இங்க வந்து இது லீக்கேஜ் ப்ராப்ளம் எதனா சில செக்ஷன் இதாகும் போது உங்களுக்கு இந்த காம்பினேஷன் மூலியமா என்ன ஆகுது? நீங்க ஆட்டோ போட்டு எடுக்கிற மாதிரி இங்க ஐடென்டிஃபை ஆகுது. எதனால? EMMCக்குள்ள
நீங்க அப்ப இங்க ஹீட் பண்ணும்போது லைட்டா நீங்க ஹீட் பண்ணாலும் எதனா ஒண்ணு பண்ணாலும் என்ன ஆகுதுன்னா ரீசெட் ஆகுது. எது? RF2 அண்ட் டாடா கிளாக் லைன் என்ன ஆகுது? ரீசெட் ஆகுது. ஆனா இதுவே போன் ஆன் ஆச்சுன்னா நோ சர்வீஸ்னு வரும். போன் தான் இங்க ஆஃப் ஆயிடுதே சார். அப்புறம் எப்படி நீங்க நோ சர்வீஸ்னு வச்சுனாங்க ஹீட் பண்ணும்போது? யோசிச்சு பாருங்க. போன் ஆன் ஆச்சுன்னா நோ சர்வீஸ். நீங்க என்ன சார் சொன்னீங்க? அந்த லைன்ல ப்ராப்ளம் தான் நோ சர்வீஸ் என்ன சார் வரும் நீங்க? இப்ப ஆட்டோ போட் வருது. ஆட்டோ போட் வந்துச்சுன்னா என்ன ஆகுது? போன் ஆன் ஆகுமா? ஆன் ஆகாது. டெட் கண்டிஷன்ல இருக்கும். அப்ப நீங்க இங்க ஹீட் பண்ணும்போது போன் ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட்னா ரீஸ்டோர் ஆகுது தனக்குள்ள. அந்த ஹீட்ல கொஞ்சம் அடிக்கிற ஹீட்ல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த லைன் உங்களுக்கு சரியாகுது. இந்த 3 லைனுமே 1 2 3. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? போனு ஆன் ஆகுது. அப்புறம் கரெக்டா ஒர்க் ஆகுது. இதுதான் ரொம்ப ரொம்ப கரெக்டா முக்கியமான இந்த பாயிண்ட். அதுக்கு முன்னாடி இவ்வளவு செக்ஷன் இதுல ஒர்க் ஆகுறதுக்கு காரணம் என்ன சார்? இந்த ஐசில மட்டும் தான் வருமா? இந்த ஐசி இந்த நம்பரை உங்களுக்கு நான் எச்சே பண்ணிட்டேன் பாத்துக்கங்க. இந்த நம்பர் ஐசி எதெல்லாம் அதெல்லாம் அந்த ப்ராப்ளம் இருக்கும். போகோ M3ல இருக்கும். இன்னும் சில மாடல்லாம் இருக்கு. எவ்வளவு மாடல்ல? இது எல்லாம் இருக்கும். ஓகே. இதனாலதான் உங்களுக்கு போன் இங்க ஆட்டோ போர்ட் எடுக்குது. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ரொம்ப தெளிவா நான் சொன்ன விஷயம்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுல எதனா டவுட் இருக்கு, அடுத்து வேற எதனா ஒரு செக்ஷனை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா என்ன தெரியணும், மத்தவங்க சொல்லாத விஷயங்கள், எல்லாரும் சொல்ற விஷயத்த தயவு செஞ்சு கேட்காதீங்க. யாரும் சொல்லாத ஒரு விஷயமா இருக்கணும். அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு டவுட் எதனா இருந்துச்சுன்னா கூட டைரக்டா கூட என் நம்பருக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்கேன். நீங்க அங்க அதுல கால் பண்ணலாம். இன்னொரு விஷயம், ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து வர 15ஆம் தேதி எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஜாயின் ஆகணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் ஆகலாம். அடுத்தது ஆன்லைன் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வர 11ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஜாயின் ஆகணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் ஆகலாம். ஐ மீன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஜூம் மீட்டிங் த்ரூ நீங்க லைவா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல சார் எனக்கு டைம் இல்ல, வீடியோஸ் மட்டும் எனக்கு கொடுங்கனாலும் வீடியோஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்க விருப்பம் தான். நீங்க எத்தனை இன்ஸ்டியூட் போயிருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. பட் ஆனா நான் சொல்ற விஷயங்களை நீங்க சீக்வன்ஸ் மூலியமா ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு 10 நாள் நான் டைம் கொடுத்துறோம். 10 நாளுக்குள்ள நீங்க சொல்ற விஷயத்துக்கு நான் ஆன்சர் கொடுக்கல, அல்லது நீங்க சொல்றது எனக்கு புரியல, இல்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்றத நீங்க கரெக்டா ரீசனோட சொல்லிட்டீங்கன்னா உங்க கேஷ் நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.